Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் இன்றைக்கி தேர்தல், சில மாநிலங்களில் இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது. வழக்கமான சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லை. புதுச்சேரியில் டோக்கன் கொடுத்தாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி போராட்டத்திலாம் ஈடுபட்டாங்க. நிறைய நூதனமான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மாடல் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வாக்குப்பதிவை ஊக்குவிக்கிறதுக்கு செய்வாங்க. அதில் வழக்கமான போலிங் ஸ்டேஷனில் இருக்கிறத விட கூடுதலான லக்ஸுரிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், ரோபோலாம் வந்து சாக்லேட் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இது வாக்குப்பதிவை ஊக்குவிக்க இந்த மாதிரி போலிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய இடங்கள்ல அமைக்கப்படும். அதில் ஒரு புதிய நூதனமாக ரோபோக்கள் மூலமாக சாக்லேட்லாம் கொடுக்கப்படுது. ஜம்முன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த போலிங் ஸ்டேஷன்ஸ். அங்கே புதுச்சேரியில் ரோபோக்கள் மூலமாக சாக்லேட் கொடுத்து வாக்காளர்களை ஊக்குவிக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடை நம்ம பார்க்கின்றோம். சாக்லேட் கொடுத்தா பரவாயில்ல, சில இடங்களில் டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாகூர் தொகுதியில் நினைக்கிறேன் சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சில இடங்களில் சர்ச்சைகள், போராட்டங்கள் அதெல்லாம் இருந்ததுனால பதற்றமான வாக்கு சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கேயும் கூட கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் மட்டும் இல்லை. இந்த மாதிரியான பதற்றமான சூழல் அஸ்ஸாமில் உண்டு. பட் அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் அமலுக்கு வந்திருக்கிறது, அந்நியர்கள் ஊடுருவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கிறது. இப்போ மாடல் போலிங் ஸ்டேஷன் உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் வழக்கத்தை விட கூடுதலான சில லக்ஸுரிஸ் இருக்கும். பலூன்கள்லாம் கட்டியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷனை தான் நம்ம திரையில் பாண்டிச்சேரியில் பார்க்கின்றோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.